பழம். ஹாய் பழம். பழம். அது என்ன பழம்? திருச்சிற்றம்பலம் என் பேர். சீரியஸா எடுத்துட்டியா? ஆக்சுவலா உனக்கு பல்பு தான். திருச்சிற்றம்பலம் பிளாக்பஸ்டர் திரைப்படத்தை இப்போது சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். 4K தரத்தில் டால்பி அட்மாஸ் ஒளியில் காண இன்றே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அப்படி கொடுங்க. எவ்வளோன்னு பார்த்து கொடுத்துருவாங்கண்ணே. இந்தாங்க. தேங்க்ஸ் சார். சரி ஓகேண்ணே. சரஸ்வதி இதை பாத்தியா? நல்லா இருக்குல்ல? நாங்க கடைக்கு கிளம்புறோம். சரி. பாட்டி, என்னம்மா? நீங்க புகழ் மாமாவை மட்டும்தானே அனுப்புனீங்க? ஆமா, புகழ் தான் அனுப்புனேன். அங்க பாருங்க, மாமா கூட அருவியும் வந்துட்டு இருக்கா. உங்களுக்கு தெரியாம 2 பேரும் ஒன்னா எங்கேயோ போயிட்டு வர்றாங்கம்மா. வந்த உடனே என்ன எதுன்னு கேளுங்கம்மா. பாத்தீங்களா, புருஷன் பொண்டாட்டி ஒன்னா வெளியில போனதும் அம்மாக்கும் பொண்ணுக்கும் எப்படி எரியுதுன்னு. அதானே, இவங்களுக்கு என்னவா? ஆமா. எங்க போயிட்டு வரீங்க 2 பேரும் ஒண்ணா? நான் உன்னை டீலர்ஸை பார்த்து அக்ரிமெண்ட் போட்டுட்டுவான்னு சொல்லியிருந்தேனே. ஆமாம்மா, அந்த வேலையை தான் முடிச்சுட்டு வரோம். அப்புறம் இவ எப்படி உன் கூட வரா? அம்மாக்கு தெரியாம என்ன நடக்குதுங்க? அத்தை இல்லத்த, அருவி புகழ பார்க்க கடைக்கு போயிருந்தா. அப்படியே புகழ கூட்டிக்கிட்டு வெளியில போயிருக்கா. அத நேத்தே எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. சரி, சொல்லிட்டானா சரி. ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ரிமெண்ட் வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. அத்தை, அதையே என்கிட்ட கொடுக்குற, லக்ஷ்மி கிட்ட கொடு. லக்ஷ்மி இதை கொண்டு சாமி ரூம்ல வச்சிருமா. சரிங்க அத்தை. அம்மா அம்மா, முதல்ல அக்ரிமெண்ட்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்கம்மா. டேய், நீ தானே போயிட்டு வந்த, நான் சொன்ன மாதிரி தான் நீ செஞ்சிருப்ப. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா, நீங்க தானே நம்ம கடைக்கு எல்லா விஷயத்தையும் பாக்குறீங்க. பாவமா தம்பி, ஒரு தடவை பாத்துருங்கம்மா. என்னடா நான் இல்லம்மா, டேய் தம்பி குர்ரா. பாருங்கம்மா. இந்த இதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு சொன்னாலும் பாரு பாருங்கிறானுங்க. எல்லாம் சரியாதான் இருக்கு. லக்ஷ்மி சாமி ரூம்ல வச்சிருமா. சரிங்க. இது என்ன இது சிக்னேச்சர்? என்னடா புகழ், அக்ரிமெண்ட்ல இவ சைன் பண்ணிருக்கா? எங்க காட்டு. இந்தாங்க. ஆமா, அருவிதான் கையெழுத்து போட்டிருக்கா. என்ன புகழ், என்னாச்சு? இல்லப்பா, எனக்கு கையில அடிபட்டுருச்சு, சைன் பண்ண முடியல. அதுக்கு கடையோட அக்ரிமெண்ட்ல இவளை கையெழுத்து போட சொல்லுவியா? விடு சரஸ்வதி. என்னங்க விடுறது? யார கேட்டு கையெழுத்து போடுறதுக்கு அலோ பண்ணா? இல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? எனக்கு கை அடிபடாம இருந்திருந்தா நானே சைன் பண்ணி கொடுத்துருப்பேம்மா. அது என்ன என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? உன் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறதா? அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கீங்க? உன்னால கையெழுத்து போட முடியலன்னா அதை என்கிட்ட சொல்லிருக்கணும். நான் கிளம்பி வந்திருப்பேன். இல்ல அப்பாவோ இதோ அண்ணனுங்க இருக்காங்கல்ல, யாராவது வந்திருப்பாங்க. இவ எப்படி கையெழுத்து போடலாம்? என்ன தைரியம் இருந்தா இவ கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட்டை என்கிட்டயே கொடுத்து பாருமான்னு சொல்லுவேன். என்ன
மா எதுக்குமா அக்ரிமெண்ட் கிழிச்சு போட்டீங்க? நம்ம கடைக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத இவ கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட் கிழிச்சு போடாம என்ன சாமி ரூம்ல வச்சு பூஜை பண்ண சொல்றீங்களா என்ன? ஏம்மா அருவி இந்த வீட்டுல ஒருத்தி தானம்மா, அவளுக்கு எந்த உரிமை கூட இல்லையா? இருக்கு, உரிமை இருக்கு. ஓம் பொண்டாட்டிங்கிற உரிமை அவளுக்கு இருக்கு. அதுக்காக கடையோட பத்திரத்தை இல்லாம சைன் போடுறது? அத்தை நான் ஒன்றும் இதை வேணும்னே செய்யல. புகழால சைன் போட முடியல, அதனாலதான் நான் போட்டேன். இந்த பாரு, நான் உங்ககிட்ட எதுவுமே பேசல. எதுவா இருந்தாலும் என் பையன்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ பேசாம இரு அருவி. மா, இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்குமா நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? பாவமா தம்பி, அவனால முடியலன்னு தானே அருவியை கையெழுத்து போட சொல்லியிருக்கான். டேய், நீங்களும் புரியாம பேசாதீங்க. இந்த கடை நானும் உங்க அப்பாவும் கஷ்டப்பட்டு உருவாக்குனது. அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஆளுங்கெல்லாம் வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு இல்ல. அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடைக்கு எல்லாமே நீங்க தான் அக்ரிமெண்ட் ஒரு வாட்டி வாங்கி பாத்துருங்க அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கடையை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவாக இருந்தாலும் நான் தான் எடுப்பேன், இல்லைன்னா உங்க அப்பா. இவன் இஷ்டத்துக்கு ஒண்ணு செஞ்சுட்டு வருவான், நான் இதுவும் கேட்க கூடாது. இல்ல கேக்குறேன், இதே குடும்பத்துல தானே லக்ஷ்மி இந்துவும் இருக்காங்க மருமகளுங்களா? அவங்க என்னைக்காவது இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களா? இல்ல இல்ல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து இவ கையெழுத்து போட்டா என் மருமகளுங்களை நான் குறைச்சு பாக்குற மாதிரி இருக்காதா? ஐயோ அத்தை, நாங்க ஏன் அப்படி நினைக்க போறோம்? இந்த வீட்ல எவ்வளவு பெரிய இடம் கொடுத்திருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் த. ஆமா அத்த, அருவி இன்னைக்கு அதுல கையெழுத்து போட்டதுனால நாங்க ஒன்னும் வருத்தப்பட மாட்டோம். நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. ஆனா அதே கடையில தானே நானும் வேலை பாக்குறேன். மாமாவால முடியலன்னா நான் போய் கையெழுத்து போட்டிருக்க போறேன். இவளுக்கும் கடைக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப வேற நேரம் தெரியாம. பாத்தீங்கல்ல, பாத்தீங்கல்ல, இவ கேக்குறதுல என்ன தப்பு? அந்த கடையில உழைக்கிற வெண்ணிலாவுக்கு இல்லாத உரிமை இவளுக்கு எப்படி வந்துச்சா? இன்னைக்கு வெண்ணிலா கேட்ட மாதிரி இந்துவும் லக்ஷ்மியும் கேட்கணும்னு கூட இல்ல. அவங்க மனசுல அத்தையே அப்படி ஒரு இடத்த கொடுக்கலங்கிற எண்ணம் வந்தாலே அது எவ்வளவு பெரிய தப்பாயிடும். இத போய் சின்ன விஷயம் அமைதியா இருங்கன்னு சொல்றீங்க எல்லாரும். அத்தை சத்தியமா இப்படி ஒரு விஷயத்த நான் யோசிச்சே பார்க்கல. அந்த நேரத்துல புகழால கையெழுத்து போட முடியல, அதனாலதான் நான் போட்டேன். அக்காவை பத்தி நினைச்சிருந்தா நான் இதை செஞ்சிருக்கவே மாட்டேன். தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. ஏய் சும்மா நடிக்காத. நீதான் என்னைக்குமே யோசிச்சு முடிவு எடுக்கிறதே இல்லையே. கா, நீ குறுக்குல போந்து அம்மாவை ஏத்தி விடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. எதுவா இருந்தாலும் அம்மாவும் நானும் பேசிக்கிறோம். சரஸ்வதி, அதான் நடந்து முடிஞ்சு போச்சு. அக்ரிமெண்ட்டையும் கிழிச்சு போட்ட. மறுபடியும் டீலர்ஸை கூப்பிட்டு புது அக்ரிமெண்ட் போட்டா போதுமா? வேணா நீயே அதுல கையெழுத்து போடு. அது எனக்கு நல்லா தெரியுங்க. அதுக்காக இப்ப நடந்ததை பத்தி எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா? என்ன கேட்காம இவன் ஒரு முடிவு எடுத்ததே தப்பு, அதுவும் தப்பான ஒரு முடிவு. அத இங்க ஒருத்தர் கண்டிக்காதீங்க. என்ன சமாதானப்படுத்துறதுலயே குறியாருங்க. அதான் ஏன்னு எனக்கு சுத்தமா புரியல.
ஏங்க நான் ஒரு விஷயம் தெரியாம தான் கேக்குறேன். இவன் வீட்ல இருந்து கிளம்பி போயிருந்தான்னா இவளும் கூட போயிருக்கான்னு சொல்லலாம், தப்பில்லை. ஆனா கடையில இருந்து தானே ஏஜென்ட்டோட கையெழுத்து போட புகழ அனுப்பி வச்ச. இவன் எப்படி அங்க போனா, எதுக்காக போனா, அது எனக்கு தெரியணும். சரியா கேட்டீங்கம்மா. அப்போ தெரிஞ்சே ஒரு டிராமா பண்ணி அங்க போயிருக்காங்க. அது தெரிஞ்சும் நான் என்னன்னு கேட்க கூடாது. என்ன மட்டும் எல்லாரும் காம் டவுன் சொல்லுங்க, அவங்கள எதுவும் கேட்காதீங்க. அம்மா, அடிக்கடி இவ சொல்லுவாளே எனக்கு இந்த வீட்ல முழு உரிமை இருக்குன்னு. அத நிலநாட்டுவேன்னு சொல்லுவாள. இப்ப இந்த கையெழுத்து போட்டதுனால எனக்கும் இங்க முழு அதிகாரம் இருக்குன்னு சொல்லாம சொல்றாமா. அதுக்காக தான் இவ அங்க போயிருக்கா. இது கூடவாமா புரியல? சரிம்மா, என் மேலதாம்மா தப்பு. நான் உங்ககிட்ட கேட்காம அறிவை கையெழுத்து போட சொன்னது தப்பு தாம்மா. ஏன்னா எனக்கு தான் அந்த கடையில் எந்த உரிமையும் இல்லையே. டேய் என்னடா மா, அப்படின்னா எதுக்குமா டீலரை பார்க்க என்ன அனுப்புனீங்க? அண்ணனுங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அனுப்பியிருக்கலாமே. இங்க பாரு, நான் ஒன்னும் நம்ம கடையில உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லல. நீ ஏன் பையன், எனக்கு அந்த கடையில எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் இருக்கு. அதனால தாண்டா உன்னை அனுப்பி வச்ச. அதுக்காக இவ கையெழுத்து போட்டா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. மா, வந்திருக்கிற டீலர் அவசரமா பாண்டிச்சேரி போகணும்னாரு. அந்த நேரத்தில் உங்களுக்கு கூப்பிட்டு கையெழுத்து போடுறதுக்கெல்லாம் டைம் கிடையாதுமா. அதனாலதான் நான் அருவியே கையெழுத்து போட சொன்னேன். மா, அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. மா, அவங்க கிளம்புற அவசரத்தில் அவங்க யாராவது ஒருத்தரை தான் சைன் போட சொன்னாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த வீட்டில் பிரச்சனை இருக்கு, அருவியெல்லாம் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்ல முடியுமாம்மா? நம்ம யாரோ ஒரு 3ஆம் மனுஷனுக்கு நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் தெரியுமா? புகழ், சும்மா ஏதாவது சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத புகழ். டீலர்ஸ் கிளம்புறேன்னு சொன்னா இந்த அக்ரிமெண்ட்டை இன்னொரு நாளைக்கு சைன் பண்றேன்னு சொல்ல வேண்டியதானே? இப்பவே பண்ணணும்னு என்ன அவசரம்? இப்ப கூட நான் என்ன சொல்ல வரேங்கிறத உன்னால புரிஞ்சுக்க முடியல. உங்க அண்ணிங்க இதனால வருத்தப்படலன்னு சொன்னாலும் இன்னைக்கு வந்த இவளுக்கு கிடைச்சிருக்கிற முக்கியத்துவம் நமக்கு கிடைக்கலையேன்னு மனசுக்குள்ள அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு சொல்லு? நீங்க வேணும்னா இதெல்லாம் யோசிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இந்த வீட்டை பத்தியும் இந்த வீட்டுல இருக்கிறவங்கள பத்தியும் நிமிஷத்துக்கு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நீ இவளை கையெழுத்து போட சொன்னதுனால இந்த வீட்டில் இருக்கிற இந்துவுக்கும் லக்ஷ்மிக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருந்த முக்கியத்துவம் குறைஞ்சதாதான் எனக்கு தெரியுது. அது ஒண்ணுதான் நான் கோவப்படுறதுக்கான காரணம். மற்றபடி இவ மேலெல்லாம் தனிப்பட்ட கோவம், வெறுப்பு இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் எதுவும் பண்ணல, பேசலப்பா. அத்தே, நீங்க அக்காங்களோட மனசு கஷ்டப்படும் நினைச்சுதான் கோவப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு நான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா, உன் மன்னிப்பு ஒண்ணு எனக்கு தேவையில்லை. நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருப்ப, அதுக்கப்புறம் மன்னிப்புன்னு வந்து கேட்ப. அப்புறம் நான் சும்மா அதை கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? உன்னை நான் இந்த நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் என் பையன் புகழ். அதுக்காக லிமிட்டை தாண்டி நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அம்மா, இப்ப உங்களுக்கு பெரிய பிரச்சனையே அருவி இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணது மட்டும்தான். அவ சைன் பண்ணதுக்கு காரணமே என் கையில அடிபட்டனாலதான். ஆனா உங்களுக்கு அது பெருசா தெரியலமா? இவ்வளவு நேரம் அருவி எப்படி இதை செய்யலான்னு கேட்டீங்க. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, உன் கைக்கு என்னடா ஆச்சு, எதனால இப்படி ஆச்சுன்றதெல்லாம் கேட்க உங்களுக்கு தோணலமா? மா, உங்களுக்கு என் மேல இருக்கிற பாசத்தை விட அருவி மேல இருக்கிற வெறுப்பு தான் இன்னும் அதிகமா இருக்கு. அதனாலதான் எனக்கு கையில அடிபட்டது கூட உங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியல. சரிம்மா, இனிமே
இந்த கடை விஷயத்துல எதுலையுமே நான் தலையிட மாட்டேன். இந்த கடையில இருக்கிற ஒரு ஸ்டாஃப் மாதிரி நான் இருந்துட்டு போயிடுறேம்மா. டேய் என்னடா என்ன பேசிட்டு இருக்க நீ? விடுங்கப்பா, இருக்கட்டும்பா. என் பொண்டாட்டிக்கே எந்த உரிமையும் இல்லாதப்போ எனக்கு மட்டும் எதுக்குப்பா இதெல்லாம்? புகழ், இதே அக்ரிமெண்ட்ல வேற யார் கையெழுத்து போட்டிருந்தாலும் அந்த முக்கியத்துவம் எங்களுக்கு கிடைக்கலன்னு நாங்க வருத்தப்பட்டிருக்க மாட்டோம்ப்பா. எனக்கு தெரிஞ்சு அன்னிங்க கூட அப்படி வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா ஒருவேளை அம்மாக்கு அப்படி தோணுச்சுன்னா அதுக்கு நான் ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லம்மா. ஏன்னா எனக்கு கையில அடிபட்டுருச்சுங்கிற வருத்தத்தை விட என் அம்மாக்கு நான் பெருசா தெரியலங்கிற அந்த வலிதம்மா அதிகமா இருக்கு. பார்வி, என்ன நடக்குதுன்னு புரியலடா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏன்னா நாங்க தெரியாம பண்ணிட்டோம். நாளைக்கே டீலர் கிட்ட பேசி புது அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க. என்ன தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா. போங்கண்ணா. என்ன என்ன சரஸ்வதி இதெல்லாம்? அம்மா, ஏமா அவன் மேல இவ்வளவு கோவப்படுறீங்க? அவன் மேல அளவுக்கு அதிகமா அன்பும் பாசமும் வச்சிருக்கீங்க. இருந்தும் அவனை பார்த்து ஏமா அப்படி கேட்டீங்க? பாவமா அவன் என்னம்மா பண்ணுவான்? அவனால கையெழுத்து போட முடியலன்னு தான் நம்ம அருவியை கையெழுத்து போட சொல்லியிருக்கான். இதை பாருங்கம்மா, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்க அதிகமா கோவப்படாதீங்க. அம்மா, தம்பி சொல்றது உண்மைம்மா. அருவி கையெழுத்து போட்டதுனால எங்களுக்கோ இந்துக்கோ இல்ல அன்னிக்கோ எந்த வருத்தமும் இல்லம்மா. அப்படி ஒரு நினைப்பு எங்களுக்கு எப்பவும் வரவும் வராதுமா. அண்ணே, வான போலாம். சரிம்மா, நாங்க கடைக்கு கிளம்புறோம். வரேன் லட்சுமி. வரேன்ப்பா. வரேன்ப்பா. வரேன் இந்து. அக்கா வாங்க. பாத்தீங்களாம்மா, இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பேச்சு பேசிட்டு போறாங்கன்னு. நீங்க இவ்வளவு தூரம் பேசினது இவங்களுக்காக தான் அப்படின்னு கொஞ்சமாவது புரியுதா இவங்களுக்கு? நிலவேணி, உனக்கும் பொண்ணுக்கும் இப்படி ஏத்தி வர்றதை தவிர வேற வேலையே இல்லைல்ல? ஏன் தான் இப்படி ஒண்ணு இல்லாத பிரச்சனை எல்லாம் பெருசாக்கிட்டே இருப்பீங்களோ? போங்க, உள்ள போங்க. ஆமா, எப்பவுமே நாங்க பண்றதுதான் தப்பு உங்களுக்கு. அந்த அருவி எது செஞ்சாலும் உங்களுக்கு சரியாதான் படும். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. வெண்ணிலா வா. அருவி, சாரி அருவி. கீழே அம்மா பேசுனதை நினைச்சு நீ எவ்வளவு வருத்தப்படுவேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாம் என்னாலதான் ஆச்சு. தயவு செஞ்சு மன்னிச்சிரு. என்னங்க நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, என்ன இருந்தாலும் அம்மா அப்படி பேசுனதை என்னாலே தாங்கிக்க முடியல. நீ எப்படி இதை தாங்கியிருப்பேன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க. அத்தை பேசினதை நினைச்சு நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன சொல்ற? சந்தோஷமா இருக்கியா? ஆமா, அத்தை என்ன திட்டினதை விட அவங்க லக்ஷ்மி அக்கா மேலயும் இந்து அக்கா மேலயும் எவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்கன்னு பாக்கும்போது என்ன அவங்க திட்டினதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியலங்க. நாமளே அப்படி ஒரு கோணத்துல யோசிக்கவே இல்லையே. ஆனா அத்தை இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தியும் எவ்வளவு யோசிக்கிறாங்க பாருங்க. உண்மையிலேயே இது பெரிய விஷயம். இத்தனை நாள் அத்தை என்ன திட்டும் போது அதை நினைச்சு உண்மையிலேயே நான் மனசு வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு சத்தியமா என் மனசுல அப்படி எந்த ஒரு வருத்தமும் இல்ல. அதுக்கு பதிலா அத்தையோட பெரிய மனசை நினைச்சு பெருமையாதான் இருக்கு. நீ எங்க அம்மாவோட மனசை நினைச்சு பெருமைப்படுற. நான்
உன் மனசை நினைச்சு பெருமைப்படுறேன் அருவி. அம்மா எவ்வளவு கோவப்படுவாங்கன்னு உனக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற நல்ல குணத்தை பத்தி பேசுற பத்தியா, இதுவும் உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். அருவி, அண்ணி, அருவி, வாங்கக்கா வாங்க. என்ன அருவி, கீழே உன்னை அத்தை திட்டினதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அச்சாச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல. அத்தையோடது நியாயமான கோவம். இது பெருசா எடுத்துட்டு வருத்தப்பட வேண்டியதில்ல. ஆனாலும் நாங்க ஒண்ணு நினைச்சு உங்களை அனுப்பி வச்சோம். கடைசியில இது இப்படி வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது எங்களுக்கே வருத்தமா இருக்கு. ஆமா, நீங்க 2 பேரும் உங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் இந்த வீட்ல எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டோம். ஆனா நாங்க நினைச்சது எதுவுமே நடக்கவே இல்லையே. ஏங்கா இப்போ எதுக்கு 2 பேரும் ஃபீல் பண்றீங்க? நீங்க என்ன நினைச்சு எங்க 2 பேரையும் அனுப்பி வச்சீங்களோ அது நடந்துருச்சு. என்ன? ஏய், என்ன சொல்ற அருவி, நிஜமாவா? தம்பி, இந்த விஷயத்தை தானே நீங்க வந்த உடனே சொல்லிருக்கணும். ஐயோ, அண்ணி, அது சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள பிரச்சனையாயி அதான். சரி சரி, அதெல்லாம் பரவாயில்ல. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இப்பதான் எங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, போய் ஸ்வீட் எடுத்துட்டு வாங்க. ஒரே நிமிஷம். ஐயோ, இரு வர சீக்கிரம் வாங்க வாங்க. ஐயோ, இந்தாங்க. அண்ணி, ஐயோ, என்ன இதெல்லாம்? என்ன பாத்துக்கிட்டு சாப்பிடுங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி ஊட்டிக்கோங்க. இந்தாங்க. அட வாங்கிக்கோ அருவி, கொடுங்க அவளுக்கு. அங்க பாத்தீங்களா?